யாக்கோப்பின் தாயாயின் மரியாள் ஷலோமே என்பவர் அவருக்கு சுகந்த வாசனை இருந்தது. அவைகளை ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிழ்ச்சி உண்டாக. ஆண்டவர் மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் மரித்த உடனே ஆண்டவரை அடக்கம் செய்யப்படுகிற போது வீட்டிலே எல்லாரும் துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும் எல்லா வீடுகளிலும் இது நடந்து கொண்டிருக்கிறார். துக்கம் என்பது ஒரு வீட்டிலே ஒருவரை இழப்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. நாம் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதல் அவர்களுக்கு வாங்கி கொள்வார். ஆனால் உண்மையாய் அந்த இருதயத்திலே ஆறுதல் இருக்காது, ஆறுதல் கிடைக்காது. இழப்பு என்கிறது மிகுந்த மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒன்று. உண்மையாய் நேசிக்கிறவர்கள் நீ அழ வேண்டாம் என்று நாம் சொல்லலாம், அழாமல் இருக்க முடியாது. துக்கமும் துயரமும் வேதனையும் தன் இருதயத்தில் ஒரு மூலையில் வைத்துவிட்டு இனி என்ன செய்வது என்று சொல்லி வேறொரு வேலையை பார்த்துக் கொண்டிருப்பார். இது தேவன் எல்லாருக்கும் நியமித்திருக்கின்ற ஒரு நியமனம். நீ அழாதே, நீ துக்கப்படாதே, நீ வேதனைப்படாதே என்று வார்த்தைகளாலே நாம் சொல்லிவிட முடியும். ஆழத்திலே, இருதயத்தின் ஆழத்திலே, உள்ளத்திலே இருக்கின்ற அந்த குமுறல் மனவேதனை அவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதை போல் இருக்கிறவர்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். யார் துக்கம் நிறைந்திருக்கிறார்கள், யார் துயரம் நிறைந்திருக்கிறார்கள், யார் வேதனை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அவருடைய சமூகத்தில் அந்த துயரத்தோடு வாழ்கள் தான் துயரத்தை பற்றியே தெரியும். இல்லை என்றால் அது அவர்களுக்கு ஒரு கேவலமான ஒரு வேலையாக இருக்கும். நாம் ஆண்டவராகிய கர்த்தர், தேவாதி தேவனாகிய தந்தை உலகத்தை படைத்தார், உலகத்தில் உள்ளவைகளையும் படைத்தார், மனுக்குலங்களை படைத்தார். மனிதன் வேதனையாய் அவன் செய்த காரியத்தை கண்டு அவர் அந்த மக்களை துரைத்து விட்டு அதற்குள்ளே யாரும் நுழையாத வழி சுடரொளி பட்டயத்தை ஏதேன் தோட்டத்தில் கொடுத்தார். அவரை விரட்டிவிட்டு ஆண்டவர் தாமே அவரை தேடி அழைகிறார். அவரை தேடி அழைகிறார். மனுஷனை படைத்தது எனக்கு மனநோவாக இருக்கிறது என்று சொன்னார், பேசினார். ஆனால் அந்த மனநோவாக இருக்கிறது என்று பேசிவிட்டு கூட அந்த தேவாதி தேவனாகிய தந்தை அந்த மனிதனை தேடிக்கொண்டே இருந்தார். அவரால் எத்தனை வேண்டும் எத்தனை பெற வேண்டுமானாலும் அவர் சிருஷ்டிக்க முடியும். அவர் எவ்வளவு மக்கள் வேண்டுமானாலும் சிருஷ்டித்துக் கொள்ளலாம். இது போனால் என்ன, இது போனால் என்ன, என்னாலே 10,000 கோடி மக்களை உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க தேவனாகிய தந்தை அந்த மனுஷனை தேடிக்கொண்டே இருந்தார். தேடி வருகிறார். இழப்பு என்பது அந்த ஆதியின் தேவனாகிய தந்தைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகிறது. அவருடைய வழித்தோன்றலாய் வந்திருக்கின்றார் இயேசுவும் கூட. இதோ மற்றவர்கள் மறிக்கின்ற பொழுது, லாசர் மறித்த பொழுது அவரும் போய் கூட கண்ணீர் விட்டு அழுதாயிற்று. வேதத்தை பார்க்கிறோம். ஒருவர் நீ அழுக வேண்டாம், நீ சமாதானமாயிரு என்று வெறு வார்த்தையாய் நாம் சொல்லிவிட்டு போய்விடலாம். ஆனால் உள்ளத்துக்குள்ளே, இருதயத்திற்குள்ளே, அந்த ஆழத்திற்குள்ளே இருக்கின்றார் அதனுடைய துக்கம் துயரமும் யாராலும் மாற்றவே முடியாது. அவர்களாகவே வேறொன்றை நினைத்து சற்று ஆறுதல் படித்துக் கொள்ளலாம் முயற்சி அதை வேறோடு நீங்கி அப்பாடு போட்டுவிட முடியாது. இதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இயேசுவின் மேலே வைத்திருந்த அன்பை பார்க்கிறோம். இயேசு இன்று மறித்து அவரை அடக்கம் செய்தாயிற்று. இது ஆண்டவரை பார்த்து அவர் மேல வைத்திருந்த அன்பிலே நொறுங்கி போன மக்கள் என்ன செய்கிறார்கள்? எந்த வீட்டுக்கு யார் எது போனாலும் அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போவார்கள். இது இன்றைக்கு நீ விட்டு போயிருக்கிறது. நான் பார்த்த நிலையிலே என்ன ஒரு வீட்டுக்கு போன சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லி எதையாவது ஒன்று தூக்கிட்டு கொண்டு கொடுத்துட்டு தான் வருவதை நாம் பார்த்தோம். அப்படித்தான் நாம் கண்டு கொண்டிருந்தோம். அப்படித்தான் இந்த இயேசுவின் மேலே இருக்க அன்பு அவர்கள் அளப்பரியதாக இருந்தபடியினாலே தூக்கம் அவர்களை வாட்டி வதைத்தது.
அதை விடுவித்தார். தூங்காமல் விடியளவும் அவர் விழித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரை இப்படி அதிகமாக பழியை சாற்றி கொன்று விட்டார்களே, படைத்தவனுக்கு என்ன நடக்கிறதாம்? பழிகள் வந்து சேர்கிறார். ஆண்டவரை பார்த்து, அவர் ஆண்டவரை என்று யாரும் சொல்லவில்லை, அவர் சும்மாவாக சிலுவையில் அறையவில்லை, பழிகளை சொன்னார்கள், பாவத்தை செலுத்தினார்கள், வேதனைகளை கொடுத்தார்கள், சரீரத்தையும் பிய்த்தார்கள், கொண்டு போய் அந்த இடத்திலே ஆண்டவரை அடக்கம் செய்தார்கள். நன்மை செய்யும் பொழுதெல்லாம் நன்மை செய்தவர்களுக்கே தீவினைகளை உருவாக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. நீதிகளை பண்ணிக்கொண்டு ஒரு மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் கூட நீ ஏன் அதற்கு செய்கிறாய் என்று சொல்லுகிறார்கள். அப்படித்தான் ஒரிஷாவிலே ஒரு 2 குழந்தைகளையும் ஒரு பாதிரியாரும் தீயை வைத்து கொளுத்தினார்கள். இன்றைக்கு மணிப்பூரிலே ஒரு மலைஜாதி மக்கள் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மெய்யாய் இருக்கின்ற தெய்வத்தை எடுத்துக்கொண்டு வாழ அவர்களுக்கு அனுமதி கொடுக்காமல் பிஜேபி அவர்கள் வீட்டையும் அவர்களுக்கு உண்டான பொருள்களை எல்லாம் தீக்கரையாக்கி இன்றைக்கு வரைக்கும் ரணகலமாக மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய முதலமைச்சர் உடனே ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறிவிட்டார். இதை கொண்டு வர முடியவில்லை. ஒரு உண்மையும் நீதியும் பரிசுத்தமாய் இருக்கிற தெய்வத்தை வணங்கக்கூடாது, அவர்களுக்கு எஸ்சி என்ற சர்டிபிகேட் கொடுக்கக்கூடாது. மலைஜாதிகள் என்றாவே அவர்கள் மலைகளிலே வாழ்கிறவர்கள், அவர்களுக்கு எஸ்டி என்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு இலவசத்தை கொடுக்கக்கூடியது அரசாங்கத்தின் கடமை என்று அன்றைய நாளிலே எழுதப்பட்டிருக்கின்ற காந்தியடிகள் நமக்கு அதை கொடுத்திருந்தார். இன்றைக்கு அதை எல்லாவற்றையும் அந்த எல்லாம் முடித்து நொறுக்கி வீடுகளையும் அவர்களுடைய உடைமைகளையும் அவர்கள் இல்லாதபடிக்கு தீ கொளுத்தி தன் பிள்ளைகளை எல்லாம் கெடுத்து நாசக்கேடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய தேசத்தில். இன்றைக்கு மோடிதான் இந்த நாட்டினுடைய பிரதமர். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றவர்கள் நீதியோடு வாழ்ந்தால் அவர்களுக்கு பிடிக்காது. கர்த்தருடைய நாமத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திற்குள் தேவன் சொல்லிவிட்டார் என்பதற்காகவே அங்கே நோவா ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் போது நிமிரோத்தின் மக்கள் அவருடைய வேலைகளை கட்டக்கூடாத வழிக்கு தடை போட்டார்கள். பொருள் சேதாரம், மனசேதாரம் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். அவருடைய இறுதி நோக்கம், தேவன் என்னிடத்தில் நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அந்த பொறுப்பை நான் சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் தாங்கிக் கொண்டு கூட அவர் ஒரு சொட்டு தண்ணீரும் அதற்குள்ளே போகக்கூடாதபடி மேல் பூச்சும் கீழ்பூச்சும் பூசி எல்லாவற்றையும் அதை பவ்யமாக செய்து முடித்தார். அவர் சொன்ன வார்த்தையின்படியே உயிரினங்களையும் கொண்டு வந்து அதற்குள்ளே வைத்தார். ஒரு மனிதரிடத்திலும் கூட அவர் உதவிகளை கேட்டதாக அந்த வேதங்களிலே நாம் பார்க்கவில்லை. எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர் சொல்லவும் இல்லை. ஆகவே தேவன் சொன்னார் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தையின் நிமித்தமாக அத்தனை துன்பத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை அவர் செய்து முடிக்கிறார் என்றால் ஆண்டவர் தாமே அதற்கு முன்னாலே அவர் தீர்மானம் செய்கிறார், திட்டம் பண்ணுகிறார். ஒருவன் இந்த காரியத்தை சரியாக முடிப்பான் என்பதற்கு ஆண்டவர் தாமே முதலாவது அவனுக்கு ஒரு திட்டத்தை தீட்டி வைக்கிறார். அந்த திட்டம் என்ன என்றால், உலகத்தில் உள்ள சகல மனிதர்களிலும் இந்த நோவாவின் மேலே கருணை இருந்தது. ஆண்டவருடைய சமூகத்திற்கு கருணை கிடைத்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு மனிதனிடத்தில் சாதாரணமாக ஒரு பொறுப்பை கொடுக்க முடியாது. ஆண்டவர் தாமே திட்டம் செய்து இவனிடத்தில் இதை கொடுத்தால் இந்த காரியத்தை சரியாக முடிப்பான் என்று அவர் தீர்மானம் செய்திருக்க வேண்டும். அப்படி தீர்மானம் செய்திருக்கிற போதுதான் எந்த ஒரு துயரத்தையும் வேதனையும் துக்கங்களையும் கஷ்டங்களையும் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவருடைய திட்டத்தின்படியே செய்து முடித்ததாக நாம் அந்த வேதத்திலே பார்க்கின்றோம். ஒன்று கூட அதில் குறைவில்லை. ஆகவே ஆண்டவர் எப்போ வந்தார்? எல்லா வேலையும் முடிந்த பின்பு அந்த கதவை சாத்தும் போதுதான் ஆண்டவர் வந்து அந்த கதவை சாத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த காரியத்தில் எவ்வளவு பொறுப்புள்ளவர்களாக, தேவனுடைய மேல் நம்பிக்கை வைத்தவர்களாக அந்த காரியத்தை செய்து முடிக்கிறார்கள். அந்த நம்பிக்கை நோவா எப்படி இந்த உலகத்தினுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சொற்களை செயல்களை அவர் செய்து முடித்தாரோ, அப்படி இருக்கிற ஆவிக்குரியமான மக்கள் இன்றைக்கு தேவனை இயேசுவை இன்னைக்கு சிலுவையில் அறைந்து வசைமொழி சொல்லி பழியை போட்டு ஏன் அப்படியெல்லாம் பண்ணி எதையெல்லாம் சொல்லக்கூடாத அத்தனையும் சொல்லி அவரை சிலுவையில் ஏற்றி இன்னைக்கு மறித்து போனார்கள். இன்றைக்கு கொழுவேற்றி கொன்று விட்டார். ஆனால் அவரை நம்பி இருந்த மக்கள் தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார். இந்த மக்களிடத்திலே உலகத்தினுடைய பாசம் இருந்ததை என்று ஆவிக்குரிய பாசம் இருக்கவில்லை. உலகத்தின் பாசம் இருந்ததினால்தான் இன்றைக்கு அவர் அழுது கொண்டிருக்கிறார்.
அவர் இருக்கும் வரையிலும் சொல்லிக்கொண்டே இருந்தார், நான் உங்களுடையவர்கள் அல்ல, நான் உங்களுடையவர்கள் அல்ல, பிதாவினுடைய திட்டத்தின்படி நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்டு வந்திருக்கிற பிதாவினுடைய குமாரன் என்று சொல்லி இருக்கிறார். தந்தையினிடத்தில் போவதற்கு அவர் அனுமதி பெற்று சித்திரவதை செய்துதான் அனுப்பி இருக்கிறார்கள். அவர் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே போய்விட்டார். இவர்கள் நினைத்திருக்கலாம், என் ஆண்டவர் அப்பாவினிடத்தில் போய்விட்டார், நமக்காக அங்கே அநேக ஸ்தலங்களை உண்டு பண்ணுவர் என்று சொல்லி இருக்கிறார், ஆகவே நமக்காக ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணுவார் என்று அந்த மனரமியத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். உலக பாசம் அவர்களை களங்கடித்துக் கொண்டிருந்தார். நான் முன்னமே சொன்னது போல மரணம் என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு, ஆறுதலை தர முடியாத ஒரு நிலை. யாரும் ஆறுதல் சொல்ல முடியாது. ஏதோ கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்து விட்டு வரலாம், பேசிவிட்டு வரலாம், இன்னும் மிகுந்த வேதனை இருக்குமானால் அவ்விடத்தில் போகாமல் இருந்து விடலாம். இப்படித்தான் நாம் நம்மளுடைய இருதயத்தினுடைய வேதனை, இருதயத்தின் வேதனைகள் இதுதான். ஆகவே ஆண்டவருடைய நிலைகளை பார்க்கிறோம். இந்த உலகத்தின் மேல் பாசம் வைத்து, உலக நேசத்தின் மேல் பாசம் வைத்த மக்கள் அவரை விடவில்லை. அவரை காலையிலே எழுந்து சந்திக்க வேண்டும் என்பதற்காக இரவிலேயே ஆயத்தம் செய்திருந்தார்கள். மெழுகுவர்த்திகளையும் கந்த வர்க்கங்களையும் அவர்கள் ஆயத்தம் செய்து வைத்திருந்தார்கள். இந்த ஆயத்தம் செய்து ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே அவர்கள் கொண்டு போகிறார்கள். இதோ கந்தவர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, எப்ப போயிட்டாங்களா, சூரியன் உதயமாகின்ற பொழுதே கல்லறை இடத்துக்கு வந்து விட்டார்கள். அதற்கு முன்னாலேயே எல்லாம் வாங்கி வைத்து விட்டார்கள். கந்தவர்க்கங்களை எல்லாம் அவர் வாங்கி கொண்டு அவர்கள் ரெடியாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரமாக ஆக சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே அவர்கள் பறந்து ஓடினார்கள். அந்த இடத்துக்கு கல்லறை இடத்துக்கு வந்தார்கள். வாரத்தின் முதலாம் அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கின்ற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். பெரிய பாறை இருக்கிறது, பெரிய பாறையை உருட்டி வைத்திருக்கிறார்கள். நாமளும் வேறு பெண்கள் போய் கொண்டிருக்கிறோம். இந்த பாறையை அந்த கல்லை எப்படி நாம புரட்ட முடியும், அவ்வளவு பெரிய கல் வைத்துக்கப்பட்டிருக்கிறார்களே என்று அவர்கள் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய மனப்பாறைகளின் கற்களை யாராலும் புரட்டி வைக்க முடியாது, தள்ளி போட முடியாது. நான் முன்னமே சொன்னேன், ஆறுதலை எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. எப்படிப்பட்ட பாறை நாம் தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சிந்தித்து சிந்தித்து அநேக யோசனையினாலே உடல்கள் இழைத்து போகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய எவன் தள்ளுவான்? யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள், ஒருவரும் உதவி செய்ய மாட்டார்கள். நம்முடைய பாரங்களையும் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய வேதனைகளையும் யார் நீக்குவார்கள்? ஒருவரும் நீக்க மாட்டார்கள். அதைத்தான் இவர்கள் இந்த பெண்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாறையை அவன் உருட்டி தள்ளுவான். நம் மனப்பாரங்களில் வைத்திருக்கிற இருதயத்தின் பாரத்தை யாராலையுமே நீக்க முடியாது. ஆண்டவர் ஒருவர் நாள் மட்டுமே தான் அதனுடைய பாறையை, நம்முடைய மனப்பாரங்களை நிவர்த்தி செய்ய முடியும். ஆண்டவரால் மட்டும்தான். நம்முடைய பாரங்களை, இது இங்க இருக்கு நதியா, இந்த இடத்துல அந்த மூளையில அங்க அது அவன் எனக்கு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கணும், தண்ணி இருக்கு. இந்த பாறைகளை யார் புரட்டி தள்ளுவார்? நம் மனப்பாரத்தை யார் நீக்குவாங்க? யாராவது நீக்க முடியுமா? எந்த மனுஷரிடத்தில் போனாலும் நம்முடைய மனப்பாரத்தை எல்லாம் துக்கத்தை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தால் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நல்லவர்கள் போலாம், அப்படியா அப்படியே. அவரோட அடுத்த பக்கம் போய் நாம் என்னென்ன சொன்னமோ அதுக்கு வேற மாதிரியாக ஒரு பொருளை ஏற்படுத்தி கொண்டு அதை தூற்றி கொண்டிருப்பார். ஆகவே இதைத்தான் இந்த மரியாளும் மற்றவர்களும் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்க, இந்த பாறையை யார் விட்டை தள்ளுவார் என்று சொல்லி ஆண்டவரை காணக்கூடாது இருக்கும்படியே அந்த பாறைகள் நம்முடைய மனக்கவலைகள் தான் அதை மறைத்துக் கொண்டிருக்கிறது. காணக்கூடாதபடிக்கு நம்மளுக்கு சோதனைகளும் வேதனைகளும் வந்து நம்மளுடைய மனக்காரங்களை யார் தள்ளுவார்? ஒருவரும் தள்ள முடியாது. ஒரே ஒருவர் மட்டும்தான் நம்முடைய மனப்பாரங்களை, நம்முடைய துயரங்களை, வேதனைகளை, துக்கங்களை தள்ள முடியும். அவர்தான் நம்முடைய இயேசு, அவர்தான் நம்முடைய தெய்வமாய் இருக்கின்ற கர்த்தர். ஆகவே இவர்கள் சிந்திக்கின்ற சிந்தனையெல்லாம் விட்டுவிடுங்கள். நம்மளுடைய துக்கத்தையும் துயரத்தையும் வேதனைகளையும்
யார் நமக்கு உதவி செய்வார் என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு உங்களுக்கு எல்லாமே ஆயத்தமாக முன்னால் வைக்கப்பட்டிருக்கும். நீ அதை அறியாமல் தான் இதை அலறிக் கொண்டிருக்கின்றார். அறியாமல் நமக்கு யார் வேலி அடைத்திருந்தாலும் அந்த வேலியை பிடுங்குகிறவர் அவர். யார் நம்முடைய வாழ்க்கையை சூறையாட நினைத்தாலும் அவரே அதை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாம் உனக்கு விடுதலையாயிருக்கும். உன் வழிகள் எல்லாம் உனக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே திறந்திருக்கும். உன் வழிகள் எல்லாம் வெளிச்சம் இருக்கும். நீ கண்களை மூடிக்கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார், துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். யார் செய்வார்கள், யார் செய்வார்கள், யார் செய்வார்கள் என்று யாரையை நீ கேட்கிறாய்? மனுக்குலத்தை யாரையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. பரமபிதா இருக்கிறார். அவரே எல்லா துக்கங்களையும் உனக்கு விடுதலையாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார். உன்னுடைய இருதயத்தை உன்னுடைய உலகத்தினுடைய சமூகத்திலிருந்து விடுதலை கொடு, துக்கத்திலிருந்து விடுதலை கொடு, துயரத்திலிருந்து விடுதலை கொடு, வேதனையிலிருந்து விடுதலை கொடு. மனிதர் உன்னை காப்பாற்று என்று சொல்லாதே. எல்லாவற்றுக்கும் மேலாக பரமமாய் பரம ஜோதியாக நின்று கொண்டிருக்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், உனக்கு விடுதலை தந்திருக்கிறார். இதோ நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம், இந்த பாறாங்கல்லை, இந்த பாறையை எப்படி புரட்டி தள்ளுவது, யார் வந்து தள்ளுவார்கள் என்று. யார் வந்து நீ தள்ளுவார் என்று சொல்லிக் கொண்டிருக்காதே. உனக்கு முன்னையே அது தள்ளப்பட்டு இருக்கிறது. அதுதான் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அந்த பாரத்தை நம்மை விட்டு அகற்றி இருக்கிறார். உலகத்தோடு நீ ஜீவிக்கின்ற பொழுதெல்லாம் உலகத்தினுடைய பாரம் உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. அதனால்தான் இறைவனிடத்திலே உன்னுடைய இருதயத்தை வைக்கக்கூடாது இருக்கும்படி இந்த பூலோகத்தையே சுத்தி கொண்டிருக்கின்றார். பூலோகத்திலே நீ நினைக்கும் உலக பாசத்தினாலே நின்று கொண்டிருக்க வேண்டாம். எழுந்துப்பார். உனக்கு முன்னையே அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு நடந்து செல்வதற்கு, வாழுவதற்கு, உனக்கு எல்லாமே சுகமும் வெளமும் வழிகளும் எல்லாமே உனக்கு முன்னாலே திறந்திருக்கிறது. தேவன் வைத்திருக்கிறார். இவர்கள் சொல்லிக் கொண்டு போகிறார்கள், யாரு நமக்காக அந்த பாறையை புரட்டை தள்ளுவார்கள் என்று இவர்களை சொல்லிக்கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கின்ற பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். பார்த்தீங்கன்னா, நாம தான் ஒரு முடிச்சு போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம தான் ஒரு சூழலை இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம தான் ஒரு துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். இதோ உனக்காக எல்லாம் திறந்திருக்கிறது. எதை நீ பாரமாய் நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த பாரத்திலிருந்து உடைக்கப்பட்டு தள்ளப்பட்டு தேவன் உனக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கும்படிக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். எந்த பாரமாக நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்த வேதனைகளை நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அந்த வேதனைகளில் இருந்து உனக்கு விடுதலை கொடுக்கும்படிக்கு தேவன் ஆயத்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் பரலோக ராஜ்யத்தை. உலகத்திலும் உனக்கு அந்த சந்தோஷத்தை தரும்படிக்கிறது முன்னமே உனக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நீ குறுகி கொண்டிருக்காரு. உலகத்தில் எனக்கு யார் இருக்கிறார்கள், எனக்கு யார் உதவி செய்வார்கள், எனக்கு யார் என்னுடைய கஷ்டத்தை போக்குவர் சொல்லாதே. உனக்கு கஷ்டமும் இல்லை, வேதனையும் இல்லை, துக்கமும் இல்லை. நீ யார் உனக்கு உதவுவார் என்று சொல்லுகின்ற அந்த நிலை வேண்டாம். நீ பிறருக்கு உதவும்படிக்கு தேவன் உனக்கு திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறார். நீதான் பிறருக்கு செய்வார், அவரிடத்தில் நீ பெற்றுக்கொள்ள மாட்டார். இதுதான் தேவன் நம்மளிடத்தில் கொடுத்திருக்கின்ற நிலை. ஆகவே நீ என்னை நினைத்துக் கொண்டு கலங்கி கொண்டிருக்காதே. அது முன்னமே உனக்கு திறந்திருக்கிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். சத்திய வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். இது யோபு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், இது 11வது வசனத்தை வாசிக்கலாம். யோபுக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ அவர் என் அருகில் போகிறார். ஆண்டவர் நம்ம அருகில தினமும் போய்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நம்ம அருகிலே தினமும் போய்கொண்டேதான் இருக்கிறார். அவர் அருகிலே போகின்றார். நான் அவரை காணேன். ஏன்? இந்த துக்கம் உன்னை சூழ்ந்திருக்கிறபடியினாலே. உனக்கு ஏற்கனவே திறக்கப்பட்டு இருக்கிறது வாசல். அந்த வாசலை இதை நீ திறந்தும் நீ அதை பார்க்க கூடாது இருக்கும்படிக்கு உலகத்தின் மேலே கவனம் வைத்து, உலக சிந்தனைகளை கவனம் வைத்து அழுது கொண்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யம் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நோக்கிப்பார். உலக கவலைகள் யாவற்றையும் விட்டு விடுங்கள். நீ பரமபதத்திற்குள் சேர்வதற்கு உனக்கு பலத்தையும் திடத்தையும் உன்னுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் எல்லாவற்றையும் நீக்கி உன்னை சுகப்படுத்தி உன்னை காத்துக்கொண்டு உன்னை பவ்யமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இதோ என் அருகிலே போகின்றார். அதை நான் காணவில்லை. காரணம், இதோ நான் அருகிலே இருந்தும் நான் அவரை பார்க்க கூடாது இருக்கும்படிக்கு உலகத்தோடவே நான் அழுது கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். அவர் கடந்து போயிட்டே இருக்கிறார். ஏன் என்னை விட்டு போறேன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு நிதானம் இல்லை. ஏன்னா உலகத்தோடு இருக்கிறோம், துக்கத்தோடு இருக்கிறோம்.
நாம் இன்னுமே ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே ஆண்டவர் நம்ம கிட்ட நிற்கிறாரு தெரியல, போறாரு அதுவும் புரியல. ஏன்? இந்த உலகத்தோடு, இந்த உலகத்தினுடைய அவிசுவாசங்கள், உலகத்தோட அசுத்தங்கள். நம்ம ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே ராபோஜனத்தை எடுக்கின்றோம், அசுத்தமானவைகளை தொட்டு கொண்டிருக்கிறோம், அசுத்தமானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம், அசுத்தமானவைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உனக்குள் நீ ஒரு சிறையை வைத்துக்கொண்டு போட்டுக் கொண்டிருக்கிறாய். அந்த சிறையிலிருந்து நீ ஒரு நாள் மீண்டு வர முடியாதபடி நீ குடிக்க போகின்றாய். திரு ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே ஒரு முறை தாவீது அங்கே பரிசுத்த ராஜாவினிடத்திற்கு போகிறார். அந்த இடத்துல ராஜாவினிடத்திற்கு போகும் பொழுது, எனக்கு கொஞ்சம் அப்பம் பசியாய் இருக்கிறேன், சாப்பிட்டு நாட்கள் ஆயிற்று, ஆகவே எனக்கு சாப்பாடு இருந்தால் கொடுங்கள் என்று அந்த ஆலயத்தை நோக்கி அவர் போகின்றார். அதற்கு ஆசாரியன், அந்த ஆலயத்தினுடைய போதகர் என்ன சொல்லுகிறார்? இதோ என்னிடத்தில் இருக்கின்ற அப்பங்கள் எல்லாம் தீர்ந்து போயிற்று, இப்ப இருக்கின்ற அப்பமும் பரிசுத்த அப்பம், இந்த பரிசுத்த அப்பத்தை நான் யாருக்கும் கொடுக்க கூடாது என்று சொல்கிறார். அந்த காலத்தில் இருக்கின்ற அந்த பரிசுத்தே அப்படி சொல்லுகிறார். பரிசுத்தமான அதனுடைய அப்பங்களை எல்லாவற்றையும் கேவலப்படுத்தக் கூடாது இருக்கும்படிக்கு அதனுடைய அப்பத்தை நான் உனக்கு தரமாட்டேன் என்று சொல்கிறான். அதற்கு அவன் சொல்லுகிறான், நான் வனாந்தரத்தில் எவ்வளவு நாட்களாக தெரிந்து கொண்டிருக்கிறேன், இப்பொழுது நான் எந்த விதமான தவறுகளும் நான் செய்யவில்லை, இதோ நான் இப்போ வீட்டுக்கு நான் போனதில்லை, நான் ஸ்திரீகளை காணவில்லை, ஆகவே நான் இப்பொழுது நான் வனாந்தரத்தில் பரிசுத்தமாக இருந்து கொண்டிருக்கிறேன், அதனாலே எனக்கு அந்த அப்பத்தை எனக்கு கூட என் பசியை ஆற்ற வேண்டும் என்று தாவீது கெஞ்சுகிறான். அப்போ அவனும் அந்த பரிசுத்தத்தை குறித்து அங்கே அனுமதி கொடுக்கின்றான். ஆகவே இந்த அப்பத்தை நாம் புசித்த பின்பு தேவையற்றவைகளை எல்லாம் நாம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் நம்மை பார்த்து கண்ணீர் விடுகிறவராயிருக்கிறார். அசிங்கப்படுகிறோம் நாம் ஏன் என்றால் எதற்கு கண்ணீர் விடுகிறார்? நீ போடுகின்ற உன்னுடைய கூடாரத்திற்குள்ளே, உன்னுடைய விலங்குக்குள்ளே, உன்னுடைய சிறைக்குள்ளே நீ அடைக்கப்பட்டு ஒரு நாள் விடுதலையாகாமல் தவிக்க பொழுது நீங்க கூக்குரலிட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திற்குள் அந்த செவி ஆண்டவருடைய சமூகத்திற்குள் போகாமலே போய்விடும். நான் சொல்லுகின்ற போது நீ கேளாமல் இருக்கின்றாய், நீ கூப்பிடுகிற போதும் நான் அபிதமாக இருப்பேன் என்று சொல்கிறார். நாம் எப்ப நீ கூப்பிடுவாய்? உளையான சேற்றிலை குடுமி நிற்கின்ற பொழுது, மேலே வருவதற்கு தவித்துக் கொண்டிருக்கும் போது நீ ஆண்டவரை கூப்பிடுவாய், அவரும் உன் சத்தத்தை கேளாமல் இருந்து விடுவார். எத்தனை முறை நான் உனக்கு சொன்னேன், நீ கேட்டாயா? நீ கேளாமல் இருக்கின்ற, இப்பொழுது கூப்பிட்டால் என்னுடைய செவிகளும் கேளாமலே போகும் என்று சொல்கிறார். ஆகவே பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மூலதனமாக இருக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை பார்க்கின்றோம். அங்கே நான் அருகிலே இருக்கிறார், எனக்கு தெரியல, என்னை விட்டு கடந்து போகிறார், நான் அறியாமல் இருக்கிறேன். வந்தாரு, ஏழு கேட்கல, போறாரு, உங்களுக்கு தெரியாமலே இருக்கிறேன். ஒரு உணர்வுகள் கிடைக்கும். ஆண்டவர் உன்னிடத்தில் வருகின்ற உணர்வுகள் கிடைக்கும். தேவன் உன்னோடு பேசுகிற உணர்வுகள் கிடைக்கும். அதுதானே நீ ஆண்டவரோடு வாழுகிற வாழ்க்கையினுடைய அடையாளங்கள். அவர் கடந்து போகிறார், நான் அறியேன். அடுத்ததாக, இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார். அவர் பறித்து கொண்டு போகின்றார். எவைகளை? நம்ம இடத்தில் இருக்கின்றார் அசுத்தங்களை. வேற எதை எடுத்துக்கொண்டு பறித்து கொண்டு போன நீ செய்த அநியாயங்கள், நீ செய்த மேட்டுமைகள், நீ செய்த அக்கிரமங்கள், இவை எல்லாம் எடுத்துட்டே போறார். அடுத்ததாக, அவரை மறிப்பவன் யார்? அதை யார் தடுத்து நிறுத்தி புடுங்க முடியும்? அவரிடத்திலே இருந்து நீ செய்த அநியாயங்களையும் நீ செய்த அக்கிரமங்களையும் பறித்து நடுத்திட்டு போறாரு. அங்கிருந்து யார் எடுத்துட்டு வர முடியும்? திருப்பி கொண்டு வர முடியும்? அடுத்தது, நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? ஏன் எனக்கு இதெல்லாம் நீ செய்கிறாய் என்று சொல்லி யார் ஆண்டவரை கேட்க முடியும்? யார் அவரை கேட்க முடியும்? ஆற்றலும் அழிவும் அவர், தோற்றமும் முடிவும் அவர். ஆகவே நீ ஏன் இதெல்லாம் செய்யறன்னு விட்டு அவரை போய் யார் கேட்க முடியும்? யாரும் கேட்க முடியுது. அவர் எதை செய்ய நினைக்கிறார் அதை செய்து முடித்துக் கொண்டே இருப்பார். உமக்கு சொல்லுவார், உமக்கு வழி நடத்துவார், உண்மை எல்லாவற்றிலும் சொல்லிக் கொண்டிருப்பார். கேளாத பட்சத்திலே உன்னுடைய ஆற்றல், நீ உன்னுடைய ரத்தம் நல்லா இருக்குது என்று சொல்லி நீ எல்லாவற்றையும் மீறுதலாக நடந்து கொண்டே இருப்பாய். அந்த ரத்தம் எவ்வளவு தூரத்து கொண்டு விடும் என்பதை உனக்கு தெரியாது. கர்த்தருடைய நாமத்தை பார்க்கிறோம். சத்தியத்திற்குள்ளே அசுத்தம் கலந்து விடுகிறது, சத்தியத்திற்குள்ளே அநீதிகள் கலக்கின்றது, சத்தியமற்றவைகள் கலக்கிறது. ஆண்டவருடைய நீதி நமக்கு கொடுத்திருக்கிறது நீர். இது ஒன்றும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு மீறி நடக்க முடியாது. ஏதோ ஒரு காலகட்டம் தான் நம்முடைய மீறுதல், நம்முடைய வார்த்தைகள் எல்லாமே அவரை விட்டு கடந்து போகும் பொழுது
நாம் இருளிலே சூழ்ந்து கொள்வோம். நாமளே ஒரு சிறையை போட்டுக் கொள்கிறோம். அந்த சிறையிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை கொடுக்குது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகச் செய்யும். மீறுதல் இருக்கக்கூடாது. அடுத்ததாக வாசிக்கலாம். அவரை பறிப்பவன் யார்? கேட்பவர் யார்? தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார். ஆண்டவர் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார். ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். யாருக்கு யார் துணை நிற்பார்களாம்? அகங்காரம் பிடித்தவர்களுக்கு அகங்காரம் பிடித்தவர்கள் தான் துணையாய் இருப்பார்கள். அநீதி பிடித்தவர்களுக்கு அநீதி உள்ளவர்கள் தான் துணையாய் இருப்பார்கள். நீதி உள்ளவர்களை பார்த்தால் அவர்களுக்கு பிடிக்காது. யார் நன்மை செய்கிறார்கள், யார் நீதியாய் இருக்கிறார்கள், யார் தயவுள்ளவர்களாய் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் அநீதிக்காரர்களுக்கு பிடிக்காது. அகங்காரிகள் ஒருவருக்கொருவர் துணை செய்கிறார்கள். அடுத்ததாக அவருக்கு அடங்க வேண்டும். ஆண்டவருக்கு அடங்க வேண்டும். மனுஷருக்கு அல்ல, ஆண்டவருக்கு அடங்க வேண்டும். 12வது வசனம் முடியுதா? 13 முடிஞ்சிச்சு. ஆண்டவருடைய நாமத்தை பார்க்கும். அகங்காரிகள் ஒருவருக்கொருவர் துணை நிற்பார்கள். அது அடங்க வேண்டும். அதற்குத்தான் தேவன் துயரத்தையும் வேதனையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த பெண்கள் யார் செய்வார் என்று சொல்லுகின்றது. இவர்கள் கணக்கு போடுகின்ற பொழுதே அங்க எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் ஆண்டவர். யார் இந்த கல்லை பாறையத்தை திரட்டி எடுப்பார். ஆகவே ஆண்டவரே அதை புரட்டி வைத்திருக்கிறார். ஆனாலும் அங்கே என்ன நடந்தது என்பதை பார்க்கிறோம். இதோ அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவர்களும் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? வாலிபராய் இருக்கிறார். உள்ள குனிஞ்சு பார்த்தாங்க. அங்கே ஆண்டவர் ஒரு வாலிபரை போல வெள்ளை உடையை உடுத்திக் கொண்டு அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் நம்முடைய துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள் சகலத்தையும் ஆண்டவர் அப்புறப்படுத்திவிட்டு, நீ எவைகளை நினைத்து நீ போனாயோ அதைகளை காணும்படிக்கு கர்த்தர் அங்கு கிரியை செய்தார். ஆனால் உள்ளத்திற்குடன் தீவினையான எண்ணங்களை இருதயத்திலே வைத்து சந்தேகப்படக்கூடாது. நமக்கு எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அந்த ஒரு நம்பிக்கை யாருடைய இருதயங்களில் இருக்கிறதோ அவர்களுக்கு காரியங்கள் வெற்றியாய் நடந்து கொண்டிருக்கும். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியாயும் இருக்கும். அரைக்கட்சியாயும் இடைக்கட்சியாயும் இருப்பது நீதியும் சத்தியமும். இது ரெண்டும் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்களுக்கு பாதுகாப்பு தேவனாகிய கர்த்தருடைய அரண். நீதி அவருக்கு என்னவாமாம்? அரைக்கட்சியும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியமாயிருக்கிறது. நம்ம போட்டுக்கிற உடையில் அல்ல, அந்த இடைக்கச்சை நம்ம கட்டி இருக்கின்ற இடை, நம்மளுடைய உடை எல்லாமே நீதியும் சத்தியமும் நிறைந்திருக்கக்கூடியதாய் தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார். அடுத்ததாக அதிலே வாசி. அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும். அந்த ஓனாய் கூட ஆட்டுக்குட்டியோட படுத்திட்டு இருக்கும். ஆனால் ஓனாய் ஆட்டை திங்கா. புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும். புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும். புலி எத்தனை மிருகத்தனங்கள் இருந்தாலும், புலி வெள்ளாட்டோடு போய் படுத்திருந்தாலும் அந்த வெள்ளாட்டையும் தின்காது. எப்படிப்பட்டவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் சத்தியமும் நீதியும் உடையவர்களாக இருந்தால் எப்படிப்பட்ட முரட்ட குண சுபாவம் நிறைந்தவர்களும் கூட அவர்கள் இணக்கமாக இருப்பார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அதனுடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கின்ற விதத்திலே அதனுடைய துன்மார்க்கனும் கூட அந்த ஓனாயும் அந்த புலியும் ஆட்டுக்குட்டியோடு படுத்துக்கொண்டு இருக்கிறது போல எப்படிப்பட்ட துரோகம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே அது ஒன்றும் செல்லாது. அவர்களும் கூட ஐக்கியமாயிருப்பார்கள், சமாதானமாயிருப்பார்கள். வேதம் சொல்வது, உலகத்திலே கவலைகளை வைத்துக் கொண்டிருக்காமல் எல்லாவற்றையும் அவரிடத்தில் போடுங்கள். அவரை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆறுதலும் சமாதானத்தையும் முன்னால் முடியாத என்ற காரியத்தை எல்லாம் நடத்தி முடித்து நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார் என்பதை நாம் பார்க்க முடியும். தேவன் தாமே திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்திற்குள்ளே போகலாம்.
நெஞ்சிருக்கும் மனது